நம்பூதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எப்படிப்பா ஹோமம் பண்றது? அட நம்பூதிரி இல்லைன்னா என்னப்பா, நம்ம அருண் கல்யாணத்துக்கு உப்புலியப்பன் கோயில்ல இருந்து தாசிரிகள் வந்து பிரம்மாண்டமா பண்ணாங்கல்ல, அவங்கள வச்சே பண்ணிடுவோம். நீ காலச்சக்கரத்தை எடுத்துட்டு வாப்பா. சரி ராஜசேகர், நீ என்ன சொன்னாலும் என் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். காலச்சக்கரத்தை என் கார்ல பத்திரமா எடுத்துட்டு வரேன். பார்த்துப்பா, பத்திரமா கொண்டு வா. என்னப்பா நீ, அந்த காலச்சக்கரமும் என் உயிரும் ஒண்ணுதான். நீ ஒன்னும் கவலைப்படாத ராஜசேகர், காலச்சக்கரத்தை நான் சர்வ ஜாக்கிரதையா கார்லயே எடுத்துட்டு வரேன். வா வா, நீ வர்றதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். மற்றத நேர்ல பேசிக்கலாம். சரிப்பா. காலச்சக்கரமும் உயிரும் ஒண்ணு நான் சொன்னேன். தூக்குறேன்டா, ரெண்டையும் தூக்குறேன்டா. நீங்க பின்னால வாங்க. வாமா வாங்க. நந்தினி, என்னையா, நான் தான் அரண்மனை பக்கம் வர வேண்டாம்னு சொல்லிருக்கேன்ல, அப்புறம் ஏன் வந்தீங்க? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுமா, அதான் வந்தேன். என்னையா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஒரு பக்கம் அந்த ஜானகியாவே என்னை துரத்துவேன்னு சவால் போட்டுட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த அருண் தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இந்த நேரம் பார்த்து நீங்க இப்படி அலட்சியமா இருந்தா எப்படியா? நான் வரக்கூடாதுன்னு தாமா இருந்தேன். ஆனா பார்வதி, லட்சுமி, காயத்ரி 3 பேரும் என் கடவுளை வந்து என்னை தூங்க விட மாட்டேங்கிறாங்க. நீ அவங்க போட்டோவை எல்லாம் கொஞ்சம் கொடுமா. ஆசைக்கு ஒரு வாரம் வச்சிருந்துட்டு நான் திருப்பி கொடுத்துறேன். இந்த பைத்தியக்காரனுக்கும் அவங்க மேல பாசம் இருக்கும்ல, சிரமம் பார்க்காம அந்த போட்டோக்களை கொஞ்சம் கொடுமா. போட்டோ இல்லையா? என்னம்மா சொல்ற? அதெல்லாம் அந்த ராஜசேகர் கண்ணுல பட்டு எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிட்டாயா. நம்மள சேர்ந்தவங்களோட வாழ விடாம தான் கெடுத்தான்னா, இப்ப போட்டோவை கூட வச்சுக்க விடாம அழிச்சிட்டான். எல்லாம் தான் போச்சுன்னா இருந்ததும் போச்சா? அந்த புண்ணியவதியோட உருவம் போட்டோ ரூபத்திலேயாவது இருக்கேன்னு நிம்மதியா இருந்தா அதுக்கும் கேடு வந்துருச்சா? தூக்கு மாட்டி சாக போன என்ன புகைப்படமா இருந்து காப்பாத்தி விட்டுட்டு இப்படி திகைக்க விட்டுட்டு போயிட்டாளா? சக்தி பிளம்பா இருந்த சிவநாகத்தையே தின்னு பாழா போன அந்த நெருப்புக்கு பசி அடங்கலையா? நெருப்பு மேல வச்ச பஞ்சு பத்தலாம், நெருப்பு மேல வச்ச நெருப்பு பத்தலாமா? யாருக்கிட்ட சொல்றது இந்த அக்கிரமத்தை? யாரு கேப்பா இந்த நியாயத்தை? அம்மாவே நியாயத்தை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா. அனுமார் வால்ல வச்ச நெருப்பு இலங்கையை அழிச்ச மாதிரி எங்க அம்மா போட்டோ மேல அவன் வச்ச நெருப்பு அவன் மில்லைய அழிச்சிருச்சு.
எரிச்ச தணலை எடுத்துட்டு போய் நானே அவன் மில்ல கொளுத்திட்டேயா. எந்த தொழில லாபம் வரணும்னு கால சக்கரங்களை அபகரிச்சானோ அந்த தொழிலே நஷ்டம் வந்துருச்சு. அவ அழிவு ஆரம்பிச்சிருச்சுங்கிறத அந்த காட்டம்மன் கண் கூட காட்டிடுச்சு. அவன் அழிய போறான். கூடிய சீக்கிரத்துல நாம அவனை அழிக்க போறோம். அவன் அழியறதுக்கு முன்னால அவன் பார்ட்னர் அழிக்க போறியா? அந்த சதிகாரனை அழிக்க போறியா? எப்படிமா? தீ பிடிச்ச மில்ல பாக்குறதுக்காக அந்த பாவிய வர சொல்லிருக்கேன். இன்னும் 2 நாள்ல கால சக்கரத்தோட அவன் வரான். சொல்லி வச்ச மாதிரி அன்னைக்கு அமாவாசையும் வருது. அமாவாசை அன்னைக்கு நான் சக்தி நாகமா இருப்பேன். சக்தி நாகமா இருந்து அவனை நானே அழிப்பேன். சக்தி நாகமா அவன் கிட்ட இருக்கிற காலச்சக்கரத்தை கைப்பற்றுவேன். காட்டம்மன் காலடியில இருந்து போன 3 காலச்சக்கரங்கள்ல வர அமாவாசை அன்னைக்கு ஒரு காலச்சக்கரம் நம்ம கைக்கு வந்துடும். அடுத்த அமாவாசை கொண்டு அதுக்கு அடுத்த அமாவாசை கொண்டு 3 அமாவாசையில 3 காலச்சக்கரங்களையும் மீட்டெடுத்து எங்க அம்மா என்கிட்ட போட்ட சபதத்தை நிறைவேற்றுவையா? கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குமா? நீ பேசுறத கேட்டு எனக்கு உற்சாகம் வந்துருச்சு. வரும்போது சோர்ந்து போய் வந்தேன், இப்ப தெம்பா போறேன். நீ ஜெயிப்ப. பார்வதி சத்தியம் ஜெயிக்கும், காட்டம்மன் சக்தி ஜெயிக்கும். நாம ஜெயிப்போம், நாம ஜெயிப்போம், நாம ஜெயிப்போம், நாம ஜெயிப்போம், ஜெயிப்போம். போயிட்டேன்னு நீ அவுட் ஹவுஸ்ல வந்து உட்காந்துட்டியா? கடவுள் தூண்லையும் துரும்புலையும் இருக்கிற மாதிரி நானும் எங்க வேணாலும் இருப்பேன். கிழிப்ப. எனக்கு எதிரா எத்தனையோ ஆட்டம் ஆடிட்ட. ஆனா எல்லா ஆட்டத்திலையும் மண்ணத்தான் கவ்விருக்க. இதுக்கப்புறமும் இந்த வீட்ல இருந்துகிட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு உனக்கு தோணலையா? நீ என்ன அந்த அளவுக்கு முட்டாளா? நான் முட்டாளா இல்ல நீ முட்டாளான்னு வர அமாவாசை அன்னைக்கு உனக்கு தெரியும். அமாவாசை மட்டும் இல்ல, பௌர்ணமி, சதுர்த்தி, சஷ்டி, கிருத்திகை, அஷ்டமின்னு நீ என்னைக்கு திட்டம் போட்டாலும் தோத்துதான் போவ. நான் தோக்க மாட்டேன். இந்த அரண்மனைய தாயக்கட்டைய உருட்டுற மாதிரி உருட்டி மொத்த பேர் உயிரையும் கொத்து கீரை மாதிரி ஆஞ்சி காட்டுறேன் பாரு. உன் வேகத்தை வெறும் வார்த்தையா வேணும்னா கொட்டி தீர்த்துக்கலாம். ஆனா இந்த வீட்ல கொட்டு அடிக்க முடியாது. நீ வெறியோட எங்க நின்னாலும் உன்னை குறி வச்சு எதிர்த்து நிப்பேன். என் குடும்பத்தை அழிக்க நீ என்ன பண்ணாலும் உன்னை அலற வைக்க நான் வேட்டு வைப்பேன். சொப்பனம் தர்மராஜ், அறிஞர் போற்றும் ஞானி தர்மராஜ், அறிவியல் ஊற்று தர்மராஜ், ஆன்மீக கடல் தர்மராஜ், கருணை ஊற்று தர்மராஜ், கலங்கரை
விளக்கம் தர்மராஜ், குல கொழுந்து தர்மராஜ், ஏழை பங்காளன் தர்மராஜ், அரசியல் ஆயுதம் தர்மராஜ், ஆயும் புலி தர்மராஜ், அரண்மனை சிங்கம் தர்மராஜ், அசைக்க முடியாத மன்னன் தர்மராஜ். இருங்கடா. டேய், மாமா ஒரு மாதிரியா பாக்குறாரு. நீங்க பாட்டுக்கு அரண்மனை சிங்கம் புலி அது இதுன்னு கோஷம் போட்டு அண்ணன் இருக்கிற இடத்துக்கு ஆப்பு வச்சிடாதீங்கடா. கோஷம் போதும், ஸ்டாப் பண்ணிட்டு வாங்க. சரிங்க. வணக்கம் மாமா. என்னப்பா தர்மா, கேட்டு முன்னாடி வேட்டு மாலை மரியாதைன்னு அமக்கலப்படுத்திட்டு வர்ற. கட்சியில் உனக்கு ஏதாவது பதவி கொடுத்துருக்காங்களா? பதவி என்ன மாமா பதவி? அது என் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி தான் சுத்தி சுத்தி வருது. நான் தான் மக்களோட மக்களா இருக்கணும்னு ஒதுங்கி இருந்துகிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு மாமா இந்த கொண்டாட்டம்லாம்? எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான் மாப்பிள. என்ன விஷயம்னு சொல்லுங்க. அன்பிலே அன்பு செல்வி, குணத்திலே குணசுந்தரி. தலைவர் என்ன சொல்ற? மனதிலே மங்கையர் கரசி, பண்பிலே பாண்டிச்சேரியானே. தப்புதானே. இத பாருங்க, இப்படி சுத்தி வளைச்சு சோடா குடிச்சு பேசுறதெல்லாம் உங்க கட்சி மீட்டிங்லயே வச்சுக்கோங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. என் பொண்ணு மாயா வரப்போறா. மான் மாதிரி துள்ளிக்கிட்டு வர போறா, மயில் மாதிரி ஆடிக்கிட்டு வர போறா, குயில் மாதிரி பாடிக்கிட்டு வர போறா. ரெண்டு மாசமா ட்ரீட்மெண்ட்ல இருந்தவ இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வரப்போறா மாமா. என்ன இருந்தாலும் என் மாயா மகளிர் அணி அரசியல் வாரிசு இல்லையா? அதான் நான் வேண்டான்னு சொல்லியும் தொண்டர்கள் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க. குடுப்பா குடு மாமா. ஸ்வீட் எடுத்துங்க மாமா. இந்தாப்பா, முதல்ல நீ சாப்பிடு. என் அரண்மனைக்கு வந்தவ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு வந்துருச்சேன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. இப்போ அது சரியாயிடுச்சு. மாயா திரும்ப வர்ற ராசியிலையாவது வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு நல்லதே நடக்கட்டும். கண்டிப்பா மாமா. எல்லாருக்கும் கொடுப்பா. பாப்பா ஸ்வீட் எடுத்துக்க. மாப்பிள்ள நீங்க எடுத்துங்க. எடுத்துங்க. ஐயோ, காலி ஆயிட்டே போதும், இருக்கிறதையாவது என்கிட்ட கொடுத்துருங்க. ஆசைப்பட்டதை திங்க விட மாட்டேங்க மாமா. பாத்தீங்களா மாப்பிள்ள, மொத்தத்தை எடுத்துட்டு போயிட்டாப்ல. அவர் அப்படிதான், அவர் விடுங்க மாமா. நீங்க முதல்ல உங்க தொண்டர்களை கவனிங்க. அண்ணே, மாப்பிள்ள கவனிக்க சொல்லிருக்காரு. எத்தனை மணிக்கு நான் பார்ட்டி? சும்மா போயிட்டே நைட் ஆபீஸ் வாங்க போங்க. அண்ணன் நெப்போலியன், அண்ணன் நெப்போலியன் இருக்கிற பட்டாச தலைவர் வீட்டு வாசல்லே கொளுத்திட்டு போயிருவோம். ஆமாப்பா. பாவீங்களா, பார்ட்டின உடனே நம்ம பேரையே மாத்திட்டானுங்களே. அண்ணன் நெப்போலியன் நெய்யிலேயே பண்ணிருக்கான். என்ன ஸ்வீட்டோட வர? ஸ்வீட் சூப்பரா இருக்கு, சாப்பிடுறியா? வேண்டாம், நீயே தின்னு தொலை. வெளியில என்ன வெடி சத்தம்? உனக்கு விஷயமே தெரியாதா? மாயா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரலாம். அதான் தர்மராஜ் வெடி வெடிச்சு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. இது அவன் கொடுத்த ஸ்வீட் தானா? ஆமா. என்ன ஆமா? ஐயா, அவன் கொடுத்தானா? நீ வாங்கி தின்னுவியா? மூஞ்சியும் மொகரையும் பாரு.
நம்ம பொண்ணுக்கு போட்டியா அவன் பொண்ணு கொண்டு வந்துடலாங்கிற சந்தோஷத்துல அவன் லட்டு கொடுத்திருக்கான். நீயும் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம வாங்கி திங்கிறியே. அறிவு இருக்கு அவனுக்கு? எவன் எது கொடுத்தாலும் வாங்கி திங்கிறது. பொண்டாட்டி தனியா கடந்து போராடிட்டு இருக்காளே, அவளுக்கு உதவி பண்ண முடியலனாலும் அவ மானத்தை வாங்காம இருக்கணுங்கிற அறிவு கொஞ்சமாவது இருக்கு அவனுக்கு. என்ன ஜென்மயா நீ? ஏற்கனவே வீட்ல இருக்கிற கங்காவை எப்படி துரத்துறதுன்னு தெரியாம நானே திக்க முக்காடிட்டு இருக்கேன். இதுல அந்த மாயா வேற வராளா? ஹாஸ்பிட்டல்லயே படுத்து கடந்து போயிடுவான்னு நினைச்சா எந்திரிச்சு வந்து நானும் ஆட்டத்துல இருக்கேன்னு கோதால இறங்க போறாளாமா? சாந்தி அரண்மனைக்கு மருமகளா ஆக்கிறதுக்கு இடைஞ்சலா யாரு வேணாலும் போட்டிக்கு வரட்டும், எல்லாரையும் ஒரு கை பாத்துறேன். இன்னும் நீ தின்னுகிட்டா இருக்க? மறுபடியும் வந்து அடிப்பாளோ? ஏயா நான் கொதிச்சு போய் பேசிட்டு இருக்கேன், நீ அவன் கொடுத்த லட்ட ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கியா? ஏய், இனிமே நீ திங்கவே முடியாத படி உன் வாயை தெச்சிருவேன். முழிக்கிற முழிய பாரு, முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு. லட்டு போச்சே. எல்லாரும் நல்லா கேட்டுங்க. மாயா 2 மாசமா ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு போராடி திரும்ப வர்றா. அவ வந்ததும் பழசை ஞாபகப்படுத்துறது மாதிரி பேசி அவ மனசை யாரும் கஷ்டப்படுத்திடாதீங்க. நடந்ததை மறந்துட்டு நம்ம எல்லார்ட்டையும் அவ சகஜமா பழகிறது மாதிரி பார்த்து பக்குவமா நடந்துங்க. புரிஞ்சுதா? உனக்காக எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. வாமா மாயா, பின்னாடி ஏதாவது லக்கேஜ் இருக்கா? ஆமா இருக்குங்க. வாமா, நல்லா இருமா. நல்லா இருக்கியா? நீ வீட்டில் இல்லாதது ஒரு குறையாவே இருந்துச்சு. நீ குணமாயி வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? தாத்தா, மாயா குணமானதுல உங்களுக்கு மட்டும் சந்தோஷம் இல்ல, எனக்கு சந்தோஷம், அப்பாவுக்கு சந்தோஷம், நம்ம எல்லாரையும் விட கங்காவுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஆனா நீ என்னடா கங்காவை பார்த்து தேவையில்லாம பயந்துட்டு இருக்க. தேவசேனா, வாங்க. ஏமா, எல்லாரையும் வச்சுக்கிட்டு மாயா கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்த. எதுக்குமா நீ கங்காவை ஞாபகப்படுத்தின? கங்காவும் நம்ம வீட்டுல ஒருத்தி தானே தாத்தா. கங்காவை பத்தி மாயா மனசுல எதுவும் தப்பா நினைச்சிட்டு இருக்க கூடாதுல்ல, அதான் அப்படி சொன்னேன். மாயா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கங்கா முகத்தையும் பார்த்தாகணும். எப்பவும் போல கங்கா கிட்ட பழகியே ஆகணும் தாத்தா. கங்கா மாயாவை நல்ல விதமா தான் நினைக்கிறாங்கிறத நாம தானே தாத்தா மாயாவுக்கு புரிய வைக்கணும்.
அதனாலதான் மாயாவுக்கு கங்காவை வச்சே ஆர்த்தி எடுக்க சொல்லியிருக்க தாத்தா. நான் கூட இதை யோசிக்கிறேன். நீ சரியாதாம்மா சொல்லியிருக்க. வெரி குட். நீ போய் கங்காவை ஆரத்தி எடுக்க கூட்டிட்டு வா. சரி தாத்தா. லீலா, என்னங்க? மாயா உள்ள கூட்டிட்டு போ. சரிங்க. கொஞ்சம் இருமா, கங்கா ஆரத்தி எடுக்க வந்துட்டு இருக்கா. கங்கா, மாயா வந்துட்டா. மாயாவுக்கு ஆர்த்தி எடுக்க தாத்தா உன்னை கூட்டிட்டு வர சொல்றாரு. இப்ப மாயா பைத்தியம் எல்லாம் தெளிஞ்சு வந்திருக்கிறது பழைய மாயா இல்ல, புது மாயா. இப்போ உன்னால அவளை எதுவும் பண்ண முடியாது. அவ உன்னை பாம்புன்னு எல்லார் முன்னாடியும் காட்டி கொடுக்க போறதையும் தடுக்க முடியாது. இனி நீ ஒண்ணும் பண்ண முடியாது. மாட்டினது தான்.